நாள் ரொம்ப மழை பெஞ்சது. ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியே செல்லும் அளவுக்கு மழை. அந்த ஏரி நீர் குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு தவளை மழை நின்றதும் கிணத்து நீர் வெதுவெதுப்பா இருக்கும்னு கிணத்துக்குள்ள குதிச்சிட்டு. அந்த கிணத்துல ரொம்ப காலமா வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்றது. அதற்கப்புறமா அதோட பொந்துல இருந்து உணவை எடுத்து புதிய தவளைக்கு கொடுத்துச்சு. ரெண்டு தவளைங்களும் பேசிட்டு இருந்தாங்க. கிணத்துல இருந்த மற்ற தவளைங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. புதிய தவளையை துரத்தி விட முடிவு செஞ்சாங்க. ரெண்டு தவளையும் பேசி கொண்டிருப்பதை அருகே சென்று வேடிக்கை பார்த்தன. அப்போது அந்த கிணத்து தவளை ஏரி தவளையிடம், நண்பனே, நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் என கேட்டுச்சு. நான் ஏரியில் தங்கியிருந்தேன். அங்கு மீன், ஆமை, முதலை என எல்லாம் உண்டு. கிணத்தை விட ரொம்ப பெருசு ஏரி அப்படின்னு சொல்லுச்சு. கிணத்து தவளை நம்பவே இல்லை. நண்பா, நீ பொய் சொல்ற. இந்த கிணத்தை விட பெரிய நீர்நிலை உலகத்திலே இருக்க முடியாது. ஏரி தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிணத்து தவளைங்க நம்பவே இல்லை. எல்லா தவளைங்களும் ஏரி தவளையை பார்த்து நீ பொய்யன் என்று சொல்லி ஏரி தவளையை தாக்க முயன்றன. அப்போது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டியை இறக்கினாள். அதனுள் ஏரி தவளை தாவி குதித்து தோண்டி தண்ணீருடன் மேலே சென்று ஏரியை நோக்கி சென்றது. முட்டாள்களிடம் இருப்பதை விட தனியே செல்வதே சிறந்தது.